Chennai Memes viewers என்னோட வணக்கம். நான் உங்க வேதிகா. Well, I'm ready for all your questions. So shoot away and let's see what you got for me. ஹாய் வேதிகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு ரேம்ப் வாக் பண்ணிருக்கேன் and it has been a fun hectic day. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank நிறைய you. ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். Thanks. அண்ட் வில் கெட் இன் டு தி கொஸ்டின்ஸ். வேதிகாவை ரெண்டே வார்த்தையில் சொல்லலாம்னா என்ன சொல்லுவீங்க? Dreamer and a free soul. உங்களுடைய ஃபேவரட் ஹாபி? Favorite hobby dancing. சென்னை வந்தால் மறக்காமல் நான் இந்த விஷயம் பண்ணுவேன்னா அது என்ன? ரசம் சாப்பிடுவேன். ரசம். ஓகே. தமிழில் உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார்? ரஜினி சார். ரஜினி சார். சூப்பர். எல்லாருக்கும் தெரியும் already. ஒரு மாசான தமிழ் டைலாக பேசி காட்டுங்க. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. சூப்பர். ஓகே. வேதிகா ஷார்ட் டெம்பர்ட் ஆர் கூல் கேர்ள்? ரெண்டும் அப்பப்போ அப்பப்போ வந்துட்டு போகும். ஓகே. நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஊது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு I think it has a very enigmatic fragrance. The oud perfumes from the Middle East. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட் ட்ரெஸ் கோட் என்ன? பஜாமாஸ், நைட் சூட், பஜாமா suit. சூட்டியா. Okay. அண்ட் அதுக்கப்புறம் சாரி. சாரி. இன்னைக்கு சாரியில் தான் இருக்கீங்க. மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில்? மறக்க முடியாது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னோட டாக் ஆஸ்கர். எப்போ எனக்கு he exposes his belly, இல்லைனா வந்து என்னோட in my stomach he'll just like kind of push his head. I think that is the most beautiful non-verbal compliment and that shows ஆஸ்கரோட என் மேலே ட்ரஸ்ட் அது தெரியும் அந்த ஆக்ஷன்ஸில். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் காம்ப்ளிமெண்ட். ஓகே. நீங்கள் டாக்ல போகலாமா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ட்ராவல் டெஸ்டினேஷன்? ஜப்பான் அண்ட் மால்தீவ்ஸ். ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன். அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன், அம்மாவுக்கு சொல்வேன் என்னோட ஃபீலிங், என்னோட தாட். that's it. ரொம்ப சோகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சோகமாக இருந்தால் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு மேலே how to come out of it is more important. ஸோ அதுக்காக பிராணாயம் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதில் உங்களுடைய ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் ஃபுட்னா என்ன? ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி ரொம்ப பிடிக்கும், பேல் ரொம்ப பிடிக்கும், தஹிபூரி ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னா அது என்ன? அனிமல்ஸ் கூட பேசுறது. என்னோட ஆஸ்கரோட மொழி, ஆஸ்கரோட மைண்டில் என்ன இருக்குது அது தெரிஞ்சுக்கிறது. ஐ திங்க் தட் வில் பி அமேசிங். பாஸ்ட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா ஸ்கூல் லைஃப் ஆர் காலேஜ் லைஃப் எதை செலக்ட் பண்ணுவீங்க? Definitely school life. Definitely. Why particularly? அப்போது சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் அப்புறம் காலேஜ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஸ்கூலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் லைஃப் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சூப்பர். தமிழ் மூவி கேரக்டர் வந்து உங்களை அதை பார்த்தோன்னே இந்த ரோல் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு கேரக்டர்? அருந்ததி. வாவ். அந்த மாதிரி ரோல்லாம் இன்கேஸ் ஃபியூச்சரில் இருந்தால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பார்க்க. தேங்க்யூ. நடுராத்திரியில் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? Just trying to stay away from the phone. ஃபோன் தொடச்சா திருப்பி you'll become awake and you will waste a lot of time. So I'll try not to touch the phone and try to concentrate on my breathing so that I can fall asleep again. நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்னா என்ன? இப்போ ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல முடியாது. முன்னாடி எல்லோரும் ஸ்ட்ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. எப்போவே கை கழுவிட்டே இருந்தேன். ஆனால் இப்போது இட்ஸ் பிகம் அ நெசசிட்டி அண்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். ஸோ ஹேண்ட் வாஷிங் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த செலிப்ரிட்டியை மீட் பண்ண அப்படின்னா எந்த செலிப்ரிட்டியை மீட் பண்ணுவேன்? கட்டாயம் அவங்கள மீட் பண்ணி இந்த ஒரு கொஷினை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செலிப்ரிட்டி? கொஸ்டினும் கேட்கணுமா? ஆமாம். இவங்களை நான் பார்த்தே ஆகணும். அட் தி சேம் டைம் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்கணும். லியோனார்டோ டிகாப்ரியோ. வாவ்.
ஏன்னா ரஜினி சார் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன். அண்ட் ரஜினி சார் கூட மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொம்ப என்ன சொல்ல ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் ஸோ ஹம்பிள், ஸோ டவுன் டு அர்த். பி வாசு சார் என்னோட படம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஹீ ரியலி ரிமெம்பர்ட் வாட்சிங் தட் மூவி அண்ட் ஹீ கேவ் மீ ஸோ மெனி ஸ்வீட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போது யார் மீட் பண்ணணும்னா லியோனார்டோ டிகாப்ரியோ மீட் பண்ணணும். ஏன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் when are we working together. சூப்பர், கண்டிப்பாக நடக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. ஓகே, Come on. So நடிக்க வரலனா வேதிகா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? well நடிக்க வரலனா கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? சூப்பரான ஒரு ஆன்சர். ஓகே, எப்பயாச்சும் டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கீங்களா? அப்படி மாட்டியிருந்தா என்ன மாதிரி அந்த மொமெண்ட்? ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு டிராஃபிக் போலீஸ் கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐ மீன் சம்ஹவ் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ சாரி நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு. பட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் டசன்ட் ஒர்க். இல்லை நான் பாம்பேல இருந்த மராட்டியில் பேசிட்டு கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க. கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த டேரான விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன டேர்? ஓ ஓகே, பிரிட்ஜ் கிராசிங், நெப்பலீஸ் பிரிட்ஜ் கிராசிங் பண்ணியிருக்கேன் மொரிஷியஸில். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன பிளாங்க்ல நடந்து போனோம் ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் மேனேஜ் பண்ணியிருக்கேன். நைஸ், தேங்க்யூ. வேதிகா ஒரு வெறித்தனமான ஃபுட்டியா இல்லை ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? ஃபுடி அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ரெண்டுமே. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஜிம் போகணும். நல்லா ஜிம் வந்த அப்புறம் கூட சாப்பிடணும். ரெண்டுமே. ஓகே, வேதிகா பற்றி யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாது. நிறைய விஷயம் இருக்கு. அப்போ ஏதோ 1 2, நிறையனா ஒரு 4 5 சொல்ல மாட்டேன். ஏதோ ஏதோ ஒரு எங்கே போனாலும் நான் என்னோட பெட்ஷீட் கேரி பண்ணுவேன் அண்ட் டவலும் கேரி பண்ணுவேன். நைஸ். அண்ட் டெட்டாலும் கேரி பண்ணுவேன். ஸோ இது வந்து நீங்கள் டிஷ்யூ பாக்ஸும் கேரி பண்ணுவேன். போதும். ஓகே, அப்புறம் உங்களை பற்றி ஒரு வதந்தி வந்திருக்கும், ஒரு ரூமர். அதை கேட்டுட்டு நீங்கள் சிரிச்ச அந்த மொமெண்ட் இருக்கா? இருந்துச்சு. ஏதோ என்னோட ஸ்பேஸில் பிம்பிள் வந்துடுச்சு. எங்கேயோ கேரளாவில் ஆயுர்வேதா ஸ்பாக் போயிட்டு அந்த பிம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன்னா ஏதோ வந்திருக்கு ரொம்ப நாள் முன்னாடி. ஆனால் எங்கேருந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி எங்கேருந்து வருது, இவ்வளோ க்ரியேட்டிவிட்டின்னு எனக்கு தெரியல. அது மேலே ரிசர்ச் பண்ணணும். அண்ட் நிறைய மேக்சின்ஸில் வருது. ஏதோ நம்ம இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் தானாகவே இன்டர்வியூ ஆன்சர்ஸ் பதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்கும். ஓகே, லவ் பற்றி வேதிகா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லவ் சொன்னால் எனக்கு ஐ ஒன்லி திங்க் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இஸ் மதர்ஸ் லவ். நைஸ். எந்த டைரக்டரோட படம் நடிக்கணும்னு ஆசை? மணிரத்னம் சார், சங்கர் சார். உங்கள் ஆட்டோபயோகிராஃபிக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? இன்ஸ்பயர்ட் ஆன் பர்பஸ். நைஸ். உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார், ஏன்? என்னோட இன்ஸ்பிரேஷனோட அம்மா. ஏன்னா ஐ திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் ஐ நோ அண்ட் தி எபிட்டமி ஆஃப் ஸ்ட்ரென்த், கைண்ட்னஸ் அண்ட் லார்ஜ் ஹார்ட்டட்னஸ். ஸோ என்னோட அம்மா என்னோட இன்ஸ்பிரேஷன். நைஸ். இப்போ இருக்க வேதிகா சின்ன வயசு வேதிகாவுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புவீங்க? பயப்பட வேண்டாம், அட்வென்ச்சரஸாக இரு, ரொம்ப திங்க் பண்ணாதே, அண்ட் டோன்ட் பி டூ ஃபியர்ஃபுல் அண்ட் லிவ் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் லைக் தேர் இஸ் நோ டுமாரோ. நைஸ். வேதிகாவுக்கு ரொம்ப பயம்னா அது என்ன? பேய், வள்ளி, பூச்சி.
பூச்சிகள் பூச்சிகள் பூச்சிகளுக்கு பயமா பூச்சிகள் பல்லினா ரொம்ப பயம், பேயோட ஜாஸ்தி பல்லிக்கா பயப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃப்யூச்சரில் செட்டில் ஆக விரும்புகிறீங்க? என்ன மாதிரி பிளேஸில் நீங்கள் ஃப்யூச்சரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? எங்கே என்னோட அம்மா இருப்பாங்க அங்கே. Wherever she is. Whether it is India, whether it is out of India. அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே எங்கே அம்மா இருக்கா அங்கே, you know, I would love to be with her. Yeah. Come, let's sit here. Yeah, sure. நீங்கள் இதுக்கு முன்னாடி டேட்டூ போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டிருந்தா அந்த டேட்டூவோடைய Tattoo? No. நோ. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டேட்டூல. ஓகே. ஃப்யூச்சரில் பண்ண மாட்டேன். I don't like tattoos. ஓகே. வேதிகா பண்ணதுலேயே ரொம்ப குறும்புத்தனமான விஷயம்னா என்ன? ஓ, சின்ன வயசில் ரொம்ப குடும்பத்தனம் பண்ணியிருக்கேன். ப்ராங்க் கால்ஸ் பண்ணுறது, அப்புறம் அம்மா ஒரு டைம் வெளியே போயிருந்தா சின்ன வயசில், அண்ட் ஐ கால்ட் ஹர் அப் சேயிங் தம்பி கீழே விழுந்திருக்கான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து, சீக்கிரம் வாங்க. ஸோ அம்மா ரொம்ப பயப்படுத்திட்டாங்க அண்ட் ஷி கேம் இம்மீடியட்லி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சைல்டிஷ் திங்ஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். நீங்கள் கடைசியாக சொன்ன பொய் என்ன? நான் பொய் சொல்ல மாட்டேன்ல. ஓ, ஏன்னா பொய் சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது பொய் சொல்ல இருப்பேன். நான் ஜோக்கிங். எப்போ தேவை இருக்கும், ரொம்ப தேவை இருக்கும், அப்பப்போ பொய் சொல்வேன். அண்ட் தி லாஸ்ட் கொஸ்டின், நாளையோட வேர்ல்டு அழிய போகுது, அதாவது வேர்ல்டுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்னா லாஸ்ட் நாளில் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலி கூட இருப்பேன். சிம்பிள். சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டீங்க. சிம்பிள். ஃபேமிலி கூட என்னோட லவ்ட் ஒன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பர். எல்லா கொஷின்ஸுக்கும் அப்படியே டப்புன்னு ஆன்சர் பண்ணீங்க. அண்டு உங்களுடைய ஆன்சர்ஸ்லேருந்தே தெரியுது உங்களை சுற்றி பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. இதே பாசிட்டிவ் வைப்ஸோட அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. அதுக்காக நாங்கள் சென்னை மீம்ஸ் சார்பாக நான் உங்களை பெஸ்ட் விஷஸ் நாங்கள் தேங்க் யூ சென்னை மீம்ஸ் வியூவர்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி கொஸ்டின்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது. அண்ட் ஐ ஹோப் டு see you soon and hope to answer many more questions and do this session with you again. Thank you. Lots Thank of you so love. much.